என்ன காரியத்திற்காக வந்தோமோ அந்த காரியத்தின் மீது கண்ணாக இருந்தால் மட்டுமே சில சிகரங்களை தொட முடியும். இப்படி சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு இல்லை. நான் உங்களுக்காக சொல்கிறேன். அவர் சொன்னார் இல்லையா, காணி நிலம் வேண்டும். ஐயா, காணி நிலம் வேண்டும் என்கின்ற பாட்டில் பாரதியினுடைய ஆழமான அறிவு ஏற்கனவே விரிவடைந்திருந்ததாக நான் கருதுவேன். ஏனென்றால் அவன் கேட்டுக்கொண்டே வந்த அந்த எல்லா வேட்கைகளிலும் கடைசியாக ஒரு வேட்கையை வைத்தான். அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் என்று கேட்ட பாரதி, கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும் என்று கேட்ட பாரதி, 10-12 தென்னை மரம் வேண்டும் என்று கேட்ட பாரதி, நல்ல முத்துச்சுடர் போல நிலா ஒளி முன்பு வர வேண்டும் என்று கேட்ட பாரதி, அங்கே கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும், என்னுடைய பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும், எங்கள் கூட்டுக்களியினிலே அங்கே ஒரு கவிதை தர வேண்டும், எல்லாம் கேட்ட பாரதி கடைசியா கேட்டான், அந்த காட்டு வெளியினிலே அம்மா உந்தன் காவல் உற வேண்டும். நான் பாரதியை வியந்து பார்க்கிறேன். எல்லா சொத்தம் கொடுத்துட்டியா, போயிட்டே இரு என்று சொல்லுகின்றவர்கள் மத்தியில், போகாத அம்மா, நீ எனக்கு காவலுக்கு இருப்பியா, நீ எனக்கு எல்லாம் கொடுத்த, என் காவலுக்கு இருங்கிறான் பாரதி பெரியவங்களை. அதையும் தாண்டி யோசிக்கிறேன். அவ கேட்கிறா, யோ நான் உன்னை பார்த்துட்டு இருந்தானா, இந்த பர்வீன் சுல்தான் அவ யார் பார்க்கறது, இந்த பார்த்திபராஜ் அவ யார் பார்க்கறது, இந்த டிஆர்ஓ மேடம் யார் பார்க்கறது, இதோ செல்வ குழந்தைகளாக இந்த மண்ணில் தமிழ் மரபில் பிறந்திருக்கிறார்களே, இந்த மக்களை யார் பார்ப்பதுன்னு கேட்ட உடனே பாரதி சொன்னான், அங்கதான் அவன் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்குன்னு அங்கேயே போட்டான். அம்மா நீ என்ன பார்த்துக்கோ, உன் கடவுள் வேலையை என் பாட்டு பார்த்துக்கோ, என் பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்திட வேண்டும்னால, அப்ப வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதை போய் லிங்க் ஆகுதா? இப்படி யோசிச்சுட்டு உட்காந்துருந்தேன். நான் பேசுறதை பத்தியே யோசிக்கல. அதனால்தான் நல்ல பேச்சாளராக வளர்ந்து கொண்டிருக்கிறேன். அடுத்தவர்களை கவனிப்பது, கற்றுக்கொள்வது, நான் 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 என்கின்ற நிலையில் இருந்து நகர்ந்து போய் நான் இந்த வையகம் பயன் பெறுவதற்கு இந்த அறிவை எப்படி பயன்படுத்துவதுன்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உரம் மாதிரி தானா மரம் வளரும். பெரும் ரகசியம் அது.